நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது டீஆக்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து டிக்கெட் ரேஸ் பண்ணி தான் டீஆக்டிவேட் பண்ண முடியும். பட் ஆனால் டீஆக்டிவேட்டுக்கு ஆல்டர்னேட் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். சஸ்பெண்ட் பண்ணி வச்சா அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் வராது. பட் இருந்தாலும் வந்து அது டீஆக்டிவேட்டோடைய மெத்தடு தான். இந்த மாதிரி நம்ம ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்லாட்டை டச் பண்ணுறேங்க. டச் பண்ணிட்டு ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் இதில் போனீங்கன்னா, பாக்ஸ் நம்பர் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா, பாக்ஸோட ஸ்டேட்டஸ் காமிக்கும். பாக்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து இப்போ நம்ம சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ரீசன், செலக்ட் த ரீசன் கேட்குது. இந்த ரீசனில் வந்து டியூ ஃபார் பேமெண்ட் டியூ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து பாக்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். பாருங்கள், கஸ்டமர் அப்டேட் தான் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம சஸ்பெண்ட் ஆகிடுச்சா ஆஃப் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணுன்னா, திரும்ப நீங்கள் ஒரு முறை சர்ச்சிங்கில் போய்ட்டு மேலே போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியும். சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சஸ்பெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் பாக்ஸ் இங்கே ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸில் தான் காமிக்கும். ஆனால் பாக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிட்ருக்கும். அதனால் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதே பாக்ஸை நான் படம் வர வைக்கணும், ஆக்டிவேட் பண்ணணும், திரும்ப சஸ்பெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். திரும்ப ஆர்டர்லேயே போய்ட்டு சஸ்பெண்ட் அண்ட் ஆக்டிவேஷனில் போனீங்கன்னா, திரும்ப பாக்ஸ் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, திரும்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சஸ்பெண்டில் இருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து சஸ்பெண்டில் இருக்குது. ரீசன் கேட்கும். ரீசன் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ்டு அப்படின்னு போட்டு திரும்ப சப்மிட் கொடுத்தீங்கன்னா, பாக்ஸ் சஸ்பெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். சஸ்பெண்ட்லேருந்து எடுத்துடலாம். திரும்ப படம் வந்துடும். அவ்வளோதான். இதை தாண்டி இப்போ வந்து நம்ம திரும்ப இதை வந்து இல்லை எனக்கு டோட்டலாகவே டீஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் நம்ம டீஆக்டிவேட் பண்ண முடியும். டிக்கெட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு அடுத்து சொல்கிறேங்க.